கேட்கும் போது எனக்கு ஒவ்வொரு ஃப்ரேம்ல எனக்கு నానే తెలియదు లవ్ చేసినాడంట లవ్ అది క్రిష్ పేరు చెప్ప కూడా నోరు రాలేదు அந்த பொண்ணு நம்ம கேஸ்ட் தானே எனக்கு அந்த டயலாக் சொல்லும் போது சிரிப்பு வந்துருச்சு பொண்ணு நம்ம கேஸ்ட் இல்லையா உங்களோட டான்ஸை பற்றியும் உங்களோட மூவ்ஸை பற்றியும் நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஈவன் அந்த ஹெட் ஷேக்லாம் கூட பயங்கர ரவதேவ மாஸ்டர் என்ன பார்த்த உடனே என்னென்னமோ உங்களுக்கு யோசனை வரும். அந்த பல்ட்டி அடிக்கிறது பாத்தீங்களா, அவங்களுக்கு எனக்கு எந்த ஃபீச்சர் மேட்ச் ஆகாது. ஐஸும் சரி, நோஸ், ஸ்மைல் டிஃப்ரெண்ட்டாக இருப்போம். ஆனால் பார்க்குறவங்க வந்து கன்ஃபியூஸ் ஆவாங்க. என்னை வந்து மீனான்னு பேசுவாங்க, அவங்கள வந்து ரோஜான்னு பேசுவாங்க. ஆனால் பையனை வந்து நான் தான் படிக்க சொல்லுவான். ஓகே, ஏன் அவன் வந்து ஜாலி டைப்பு. ஓகே, ஏம்மா நீங்கள் சம்பாரிச்சு வச்சிருக்க, இதுக்கு மேலே நான் என்ன சம்பாதிக்கணும். அண்ட் வடிவேல் சார் வந்து அது அவரோட ஸ்டைலு. அதே மாதிரி கோபி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல். ஆங்கிலோஸ் பத்தி நம்ம ஆங்கிலோஸ் பத்தி தெரியறதே இல்லப்பா. பவன் கல்யாண், சிரஞ்சீவி சார் 2 பேருமே நாங்கள் இனிமே நடிக்க மாட்டோம், பாலிடிக்ஸில் நாங்கள் ஜனங்களுக்காக தான் வரோம்னு சொன்னீங்க. ஜெயிச்சு டிப்யூட்டி சிஎம் ஆகி கூட இன்னும் ஷூட்டிங்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி ஆள்னால கெட்ட பேர் வருது, விஜய் சார்னால நல்ல பேர் வருது சினிமா இண்டஸ்ட்ரிக்கு. சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸ் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். சினிமா இடைநேர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட் ஆஃப் சினிமா இடைசொல்டி கனெக்ஷன் சென்சிபிளான ஒரு ஆக்ட்ரஸ், பொலிட்டீஷியன் ரோஜா மேம் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல நீங்க சினிமாவில் அவ்வளோ பீக்ல இருந்தீங்க. எகெயின் வென்ட் டு பாலிடிக்ஸ். எகெயின் நீங்க செகண்ட் ஒரு 12 இயர்ஸ்க்கு அப்புறம் யூ ஆர் கெட்டிங் இன் டு தி ஃபில்ம்ஸ். அப்போ இந்த ஃபில்ம்ல லெனின் பாண்டியன் அந்த டைரக்டர் வந்து பாலச்சந்தர் கதை சொல்றாரு. அந்த கதையை கேட்டு நீங்க படம் பண்ணலான்னு ஐடியாவுக்கு வரீங்க. அண்ட் எகெயின் நீங்க அன்பேடயானா இப்போ ட்ரைலர் பார்த்த வரைக்கும் ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா உங்களோட ஓன் டப்பிங்கா இருந்தது. அண்ட் தெலுங்கும் பேசியிருந்தீங்க, ட்ரைலர்லயே இருந்தது. இந்த அரேஞ்ச்மெண்ட் நடக்குது இல்லையா? ஒரு படத்துல திரும்பி ரீலான்ச் ஆகிறோம், அதுல நான் நேட்டிவ் லாங்குவேஜ் பேசுறேன், அந்த கேரக்டர், இது எல்லாமே எப்படி அமைஞ்சது? இந்த படத்தை பத்தி இந்த கேரக்டர் சூஸ் பண்ணது ரீசன்? ஆக்சுவலி டைரக்டர் பாரி இளவழகன் சொன்னது வந்து, நான் கதை எழுதும் போதே உங்களை மைண்டில் வச்சு தான் நான் எழுதியிருக்கேன் மேம், நீங்கள் பண்ணதான் நல்லா இருக்கும், ஆனால் நீங்கள் படம் பண்ணுறதாவே இல்லைன்னு சொல்லி எல்லாரும் பயம் கொடுத்துனாங்க. ஸோ ஒரு வாட்டி மேடம் நான் கன்வின்ஸ் பண்ணலாம், ஸ்டோரி சொல்லி நினச்சி வந்திருக்கேன்னு சொன்னார். சரி சொல்லுப்பா கேட்குறேன்னு சொன்னேன். கேட்கும்போது எனக்கு ஒவ்வொரு ஃப்ரேமில் எனக்கு நானே தெரியுறேன். ஏன்னா அந்த தெலுங்கு தமிழ்ங்கிறது நான் தான் எல்லாருக்கும் தெரியும். நான் நிறைய ஷோஸ் கூட ஹோஸ்ட் பண்ணும் போது கூட அந்த தெலுங்கு மிக்ஸ் ஆகி தான் வரும் என்னோட தமிழ் பேசும்போது. ஸோ அது கரெக்டாக அந்த கேரக்டர் வந்து நான் தான் அதுக்கு ஆப்டுன்னு எனக்கே தோணிச்சு. சரி, ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் பேனர், $1 million ஸ்டூடியோஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல் பேனர். ஓகே, ஸோ பண்ணிடலாமே நல்லா ஜாலியாக அப்படின்னு நினச்சிட்டு செட்டுக்கு போனேன். ஒவ்வொரு நாளும் 9 to 9 பெரம்பூர்ல தான் ஷூட்டிங். மொத்த படமே பெரம்பூர் கதை பெரம்பூர்ல தான் நடந்தது. வீடும் சரி, எங்களோட ஷாப்பும் சரி, வெளியே கல்யாண மண்டபம் எல்லாமே அங்கதான் பண்ணோம் நாங்க. ஸோ எவ்ரிடே நாங்க போகும்போது நம்ம வீட்டுக்கு போற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டு அது மாதிரி தோணல எனக்கு. பாரியும் சரி, மற்ற ஹஸ்பண்ட் கேரக்டர் எல்லாருமே ரொம்ப வருஷமா எனக்கு தெரிஞ்ச மாதிரி, ரொம்ப வருஷமா மீட் பண்ற மாதிரி தான் தோணுச்சு. எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் பாத்திருக்கேன். யாருக்கும் நான் அதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண பரிச்சயம். அவங்களுக்கு வந்து படத்துல பார்த்துதான் தெரியும் ரோஜா மேடம் வராங்க அவர் சொல்லிட்டு. அவங்க வந்த உடனே அந்த சீனியாரிட்டிக்கு ஒரு மரியாதை, எல்லாருமே ரெஸ்பெக்ட் கொடுத்திருக்காங்க. எனக்கு வந்து அந்த சீனியர் ஹீரோயினை பண்ண அந்த எதுவுமே தெரியல எனக்கு. ஸோ கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணேன். நேச்சுரலாவே இருந்தது சீன்ஸ் கூட. எனக்கு என் வீட்டுல நான் இருக்கும்போது எப்படி பிஹேவ் பண்ணுவேனோ அதே விதமா நான் நேச்சுரலா தான் எனக்கு என்ன தோணிச்சு அந்த கேரக்டர்ல அவர் சொல்லும் போது அதே பண்ணிட்டேன். படத்தோட கேரக்டரைசேஷன் பாக்குறப்ப உங்களோட கேரக்டர் பேசின ஒரு விஷயம் என்னன்னா, டிபிக்கல் அம்மா ஊர்ல இருக்கவங்க கேட்குற ஒரு விஷயம், அதுவும் டைரக்டா டைலாகவே வச்சிருந்தாங்க டேபிள்ல, என்ன கேஸ்ட் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நிறைய படத்துல அது சுத்தி தான் கதை வரும். ஏன்னா ஒரு டிபிக்கல் அம்மான்றவங்க எனக்கு இப்போ ஆஃப் ஸ்கிரீன்ல பார்த்தா அந்த பொண்ணு நம்ம கேஸ்ட் தானே, எனக்கு அந்த டைலாக் சொல்லும் போது சிரிப்பு வந்துருச்சு. ஏன்னா ஆக்சுவலா பொதுவா மிடில் கிளாஸ், அபோவ் மிடில் கிளாஸ் வந்து ஃபர்ஸ்ட் அதான் கேட்பாங்க. பையன் வந்து நான் லவ் பண்ணிருக்கேன்னு சொன்னாலும், பொண்ணு வந்து நான் லவ் பண்ணிருக்கு சொன்னா பொண்ணு இல்லை பையன் நம்ம கேஸ்டான்னு கேட்பாங்க. ஸோ அந்த டைலாக் சொல்லும் போது எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு அந்த கேஸ்ட் ஃபீலிங் எப்பவுமே இல்லை. எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கேஸ்ட்னு கூட தெரியாது, எப்போ நான் கேட்டதும் இல்லை. இந்த பாலிடிக்ஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கேஸ்ட் பற்றி தான் தெரிஞ்சுது எனக்கு. ஸோ அந்த படத்தில் வந்து அது சென்டர் ஆஃப் பாயிண்ட் வச்சுட்டு தான் சுத்தும் கதை மொத்தமே.
ஸோ ஒரு கிறிஸ்டியன் பொண்ணை வந்து அன்பே டயானா ஸோ அம்மாவை எப்படி கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. அம்மா ஒத்துக்காது. அந்த கேஸ்ட்ல வேற யார் கல்யாணம் ஆனாலும் இவங்க கையில தான் நடக்கணும். வேற அவங்களுக்கு கல்யாணத்துக்கு என்ன கேஸ்ட்னு கேட்பாங்க, நமக்கு எப்படின்னு. அதுலதான் ஃபன் மொத்தமா ஜென்ரேட் ஆகும். ஓகே. ஸோ அது ஒரு எல்லாருக்கும் எல்லா ஃபேமிலிக்கு அது வந்து ரிலேட் ஆகிற ஒரு பாயிண்ட். எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சமூக மாற்றத்திற்கான சூழல் இப்ப நடந்துட்டு இருக்கு. நிறைய இடங்கள்ல இன்டர்காஸ்ட் ரிலீஜியன் ஆர் இன்டர்காஸ்ட் மேரேஜ் நடந்துட்டு இருக்கு. ஆமாமா. அந்த மாதிரியான ஒரு இடத்துல இந்த மாதிரி படம் கொடுக்கக்கூடிய மெசேஜ் எனக்கு அதுவா தான் ஃபீல் ஆச்சு. அதுதான் நீங்க எல்லா மிடில் கிளாஸ் எல்லா மிடில் கிளாஸ்க்கு அது ரீச் ஆகும். ஓகே. எல்லா அப்பா அம்மாக்கு அது யோசிக்கிற மாதிரி ஒரு இது. அது வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போயிட்டாங்க. டப்பிங் ப்ராசஸ் பத்தி சொல்லுங்க. ஏன்னா இந்த சில டைலாக்ஸ்லாம் பேசுறப்போ ஏன்னா நம்ம டப் பண்றோம், அது ஓன் வாய்ஸ்ல பண்றோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவ்வளவு 100 படங்கள்ல தமிழ் படங்களுக்கு டப் பண்ணல. ஆமாம். ஸோ இது எப்படி தெலுங்குல பண்ணியிருக்கேன். தெலுங்குல ஒன்று இருக்கு, அவார்டுக்காக பண்ணியிருக்கோம். அப்போ ஸ்டேட் அவார்டு வந்துருச்சு எனக்கு. இந்த வாட்டி இவங்க சொன்னாங்க நீங்க பேசினதான் அந்த ஃபீல் வரும். ஏன்னா உங்க வாய்ஸ் இப்ப பாலிடிக்ஸ்ல இருக்கிறதுனால எல்லாருக்கும் தெரியும், கேட்டுட்டே இருக்கு வழக்கப்பட்ட குரல். இப்ப வேற யாராவது பேசினா தெரிஞ்சிடும் டப்பிங் சொல்லி நீங்க தான் பண்ணே ஆகணும்னு சொல்லி டைரக்டர் கேட்டாரு. ஓகே. சரி தைரியமா பண்ணிட்டேன். ஓகே. அங்க பண்ணும்போது வந்து ஈஸியா இருக்கும் ஆக்ட் பண்ணும்போது. ஏன்னா அது ரியலா நம்ம வந்து அந்த எமோஷன் கேரி பண்ணுவோம். ஆனா ஒரு ஏசி ரூம்ல ஒரு சேர் போட்டு ஒரு சின்ன ரூம்ல அந்த டிவில அந்த லிப் மூமெண்ட் பார்த்து பேசுறது இருக்கே, உண்மையிலே ரொம்ப கஷ்டமான விஷயம். டப்பிங் பண்றவங்க எல்லாம் உண்மையிலே அவங்களுக்கு வந்து கையெழுத்து கும்பிடணும். ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா அந்த ஃபீல் கொண்டு வரணும்ல. இங்க கூலா ஒரு சேர்ல உட்காந்து ஏசி போட்டுட்டு பேசணும்னா எப்படி, அங்க வந்து எல்லாரும் பேசுற அந்த டயலாக் நம்ம எமோஷனலா ஃபீல் பண்ணி பேசுறது டிஃப்ரெண்ட். இட்ஸ் கைண்ட் ஆஃப் another acting. இது ரொம்ப கஷ்டம். அது ஈஸி செட்ல பண்றது, இந்த லொகேஷன்ல பண்றது ஈஸி. டப்பிங்ல வந்து அந்த பர்ஃபார்ம் திருப்பி பண்றது வந்து உண்மையிலே ரொம்ப டஃப் ஜாப். ஓகே. ஏன்னா நீங்கள் ஜென்ரலாகவே ஒரு அனலிட்டிக்கல் பர்சன் எனக்கு ஃபீல் பண்ண முடியுது. நீங்கள் பேசுகிற விஷயங்களா இருக்கட்டும், இல்லை உங்களோட லைஃப் ஸ்டைலை பார்க்குறப்போ 12 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சினிமா லைஃப் ஸ்டைல் ஒன்று இருக்கும். அப்போ அவங்க சினிமா எக்ஸிக்யூஷனாக இருக்கட்டும், ஸ்டேஜிங்காக இருக்கட்டும், அன்றைக்கெலாம் ஃபிலிம் ரோலில் ஷூட் பண்ண டைம்லாம் இருந்தது. ஓவர் தி பீரியட் ஆஃப் டைமில் இன்னைக்கு நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்துருச்சு. நிறைய கிரியேட்டர்ஸ் இன்னைக்கு டேரக்டா அன்னைக்கெல்லாம் ஏடின்னு ஒரு குருகுலம் கல்வி இருந்தது. இன்னைக்கு டேரக்டா பண்ற ஒரு மாசம் மாறி இருக்கு. ஸோ அப்சர்வேஷனா பாக்குறப்போ இந்த ஃபிலிம் ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் எப்படி மாறி இருக்கு? அப்போ வந்து ஒரு தவம் மாதிரி பண்ணிருக்காங்க. ஒரு டைரக்டர் கிட்ட டைரக்ஷன், ஒரு கேமராமேன் ஆகணும்னா ஒரு கேமராமேன் கிட்ட ரொம்ப நாள் ரொம்ப படம் பண்ணிட்டு அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா தான் அவங்க வந்து டைரக்ஷனா இல்ல கேமராமேனா இல்ல டான்ஸ் மாஸ்டர் ஆனாலும் அந்த மாதிரி தான் அவங்களோட லைஃப் சூஸ் பண்ணி முன்னுக்கு போவாங்க. இப்போ வந்து எங்கேருந்து வருவாங்களோ தெரியாது. திடீர்னு ஒரு கதை சொல்லுவாங்க, அவங்களே ஒரு ஏஐல ஒரு சின்ன ஒரு டீசர் எடுத்துட்டு வந்து இப்படி காமிச்சு ஈஸியா அப்படி படம் டைரக்ஷன் வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க, படம் எடுத்துடுறாங்க. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு. வந்து இப்போ டெக்னாலஜி வந்து இவ்வளோ டெவலப் ஆனதுனால இப்போ இருக்கிறவங்களுக்கு ஈஸியா இருக்கு. இவால்வ்மெண்ட் ஆஃப் சினிமா அப்படிதான் நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன். அது இதை அடாப்ட் பண்றது கஷ்டமா இருந்துச்சா இந்த ப்ரோக்ரஸ்க்குள்ள? இந்த இவால்வ்மெண்ட் ஆஃப் சினிமா ஸ்டேஜிங் ஒரு சீன்ல வந்து அன்னைக்கு நிறைய டேக்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்குலாம் வந்து டக்குன்னு ஓகே அந்த அந்த ப்ராசஸ் எப்படி இருந்தது? அப்போ வந்து அந்த என்ன சொல்லுவாங்க, பயம் நிறைய இருக்கும். டைரக்டர்னா ஒரு பயம், கேமராமேன்னா ஒரு பயம். எல்லாருக்குமே இந்த செட்ல சீனியர்ஸ் இருந்தா நான் பண்ண படம் எல்லாம் பானுமதி அம்மா அண்ட் வாணிஸ்ரீ, சிவாஜி கணேசன், இது மாதிரி சிவாஜி கணேசன் சார். ஸோ எல்லாம் பெரிய ஆர்டிஸ்ட் கூட பண்ணும்போது அந்த ஒரு டென்ஷன் எப்பவுமே இருந்தது எங்களுக்கு. ஏன்னா அவங்க அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், அவங்க முன்னாடி நம்ம நடிக்கணும், ஏதாவது தப்பு பண்ணிடுவோமோ, ஒரு கரெக்டா ரியாக்ட் பண்ணுவோம் இல்லைன்னு ஒரு டென்ஷன் இருந்தது. அது சிவாஜி சார் கூட டான்ஸ் கரகா. ஆமா, அது இல்லாம அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டோம். ஏன்னா ஒரு சினிமா வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி கடவுளா நினைச்சிட்டு அவங்க எப்படி வந்து சின்சியரா 7 o'clock ஷூட்டிங்னா 6:45 6:50 செட்ல இருப்பாங்க. அடுத்தவங்க ஷாட் எடுத்தா கூட அவங்க இருந்து பார்ப்பாங்க. ஏன்னா அதுக்கு ரியாக்ஷன் அப்போதான் கரெக்டா வரும்னு சொல்லி. ஆனா இப்போ ஜென்ரேஷன் பாத்தீங்கன்னா ஹை பை அந்த டைம்க்கு வருவாங்க, கேரவான் ஏறிடுவாங்க. ஷார்ட் கூப்பிட்டா வந்து டைரக்டர் சொன்னது ஏதோ ரியாக்ட் பண்ணுவாங்க, திருப்பி கேரவான் ஏறும். பக்கத்துல யார் நடிக்கிறாங்க, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம உட்காந்து பார்க்கணும், அந்த பொறுமே இப்போ இல்லை. ஸோ அது ப்ளஸ்ஸும் இருக்கலாம் மைனஸாக இருக்கும். எங்களுக்கு அந்த ஸ்கூலில் பண்ணி இந்த ஸ்கூலில் பண்ணும்போது அது கஷ்டமா இருக்கு அடாப்ட் பண்றதுக்கு. ஏன்னா அப்போ எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடும்போது எல்லாம் ஒவ்வொருத்தரும் சமைச்சு எடுத்துன்னு வருவாங்க. அவங்க வீட்டுல எல்லா கேரேஜ் வச்சு எல்லாரும் சேர்த்து ஒரு பிக்னிக் மாதிரி ஒரு ஃபேமிலி ஈவெண்ட் மாதிரி எல்லாம் ஜாலியா இருந்தோம். இப்போ அவங்கவுங்க கேரவான்ல அவங்க சாப்பிடுவாங்க, பேசுறதுக்கு ஆள் இருக்காது செட்ல. நம்மளும் போய் ரூம்ல உட்கார வேண்டியது.
ஏன்னா அங்க உட்கார்ந்த செட்ல நம்ம மட்டும்தான் இப்போ எந்த ஆர்டிஸ்ட் இருக்கா, சின்ன காமெடியனுக்கு கூட இப்போ கேரவேன். ஓகே. அப்போ அதெல்லாம் எங்களுக்கு ஹீரோ ஹீரோயினுக்கே கேரவேன் இல்லை அப்போ. ஸோ நாங்களும் ஒரு பெரிய கொடை மாதிரி போட்டுட்டு அது கீழே உட்காந்துட்டு. நீங்க சொல்லும்போது எனக்கு எப்படி கனெக்ட் பண்ணி தோணுதுன்னா, ஒரு ஓல்டு ஸ்டூடெண்ட் வேற ஸ்கூல்ல போய் 2 வருஷம் படிச்சுட்டு திருப்பி வந்து அதே ஸ்கூல்ல ஜாயின் பண்றப்ப எல்லாம் மாறி இருக்கும். ஐயோ, அது வந்து சீனியர்ஸ்க்கு எல்லாருக்குமே இப்போ இருக்கிற ட்ரெண்ட்ல கொஞ்சம் அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த அடாப்டேஷன் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பட் கமிங் டு உங்களோட ஃபில்மோகிராஃபில சாங்ஸ், எனக்கு வந்து ரோஜா அவர்களோட நிறைய சாங்ஸ் அவ்வளோ இம்ப்ளிமெண்டா, ஐ மீன் அவ்வளோ எலிகண்டா இருந்திருக்கு. ஈவன் அண்ணன் தம்பியோட சேர்ந்து ஹிட் சாங் கொடுத்த லீட் ஹீரோயில நீங்க ஒருத்தர். ஒரு பக்கம் பிரபுதேவா மாஸ்டர், இன்னொரு பக்கம் ராஜசுந்தரம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சாங் டைம்லலாம் உங்களோட டான்ஸை பற்றியும் உங்களோட மூவ்ஸை பற்றியும் நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஈவன் அந்த ஹெட் ஷேக்லாம் கூட பயங்கர. பிரபுதேவா மாஸ்டர் என்னை பார்த்த உடனே என்னென்னமோ அவங்களுக்கு யோசனை வரும். அந்த பல்ட்டி அடிக்கிறது பார்த்தீங்களா, பாவாடை தாவணியில யாராவது பல்ட்டி அடிக்கிறதோன்னு ஒரு ஷாட் வைக்க மாட்டேன் சார், எல்லாமே வேணும்னு என்ன அது பண்ணு, இது செய், அது செய். அது கியூட்டா இருந்துச்சு ஆன் ஸ்கிரீன் பார்க்கும்போது. மாஸ்டர் இதெல்லாம் நல்லா இருக்காது மாஸ்டர், நீ ஸ்கிரீன்ல பாரு பண்ணு அப்படின்னு. ஸோ பண்ணும்போது உண்மையிலே நல்லா இருந்துச்சு ஆன் ஸ்க்ரீன். அண்ட் அவரு பிரபுதேவா கூட என்னோட காம்பினேஷன்ல வந்த சாங் எல்லாம் சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் தெலுங்கு படம் தான் சிரஞ்சீவி படம் முగ్గురు முனగాళ్ళు, சூப்பர் டூப்பர் சாங் பண்ணாரு ராஜசேகர் சாங். அப்பதான் நான் பிரபுதேவா சாரை பார்த்தது. அதுக்கப்புறம் அவர் கூடவே நான் நடிச்சது. ஸோ அதுல இந்து படத்துல சாங்ஸ், ராசைய படத்துல சாங்ஸ் எல்லாமே சூப்பரா வந்துச்சு, எங்களுக்கு அமைஞ்சது அது மாதிரி. அதுக்கப்புறம் நிறைய தமிழ் படங்கள், ஏழையின் சிரிப்பில் ஒவ்வொரு படங்களும். ஆமா, ஏழையின் சிரிப்பில் வந்து பயங்கரம். நான் வந்து அந்த அவர் பஸ்ல அந்த மூட்டை போட்டு நான் வந்து லாட்டரி டிக்கெட், நல்ல கேரக்டர். ஸோ ஒவ்வொரு படங்களை பத்தி பேசுறப்போ உங்களோட 100th ஃபிலிம் ரொம்ப ஸ்பெஷலா நினைக்கிறேன். த ஃபிலிம் விச் இஸ் கனெக்டட் டு ஆல் ஓவர் த ரூட்டட் பீப்புள், லைக் ரொம்ப கிராமத்துல இருக்கிற எல்லாரும் கனெக்ட் பண்ண படம் பொட்டு அம்மன். ஆமா ஆமா, ஏன்னா அது வரைக்கும் ரோஜா அவர்கள் பண்ண கமர்ஷியல் ஃபிலிம்ஸ்ல இருந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃபிலிமா இருந்தது. அந்த படம் கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, அதுவும் ரோஜாவை அம்மனா பாக்குறது, அந்த அனுபவம் ஒரு ஆக்டரா எப்படி இருந்தது உங்களுக்கு? அம்மன் அதுக்கு முன்னாடி வந்து இது கூட இதுல பண்ணிருக்கேன் நினைக்கிறேன், ராம்நாராயண் சார் படத்துல தான் ஃபர்ஸ்ட் அந்த கிரீன் கலர் அம்மன் போட்டுட்டு அந்த டெம்பிள் மேல சாங் வச்சிருந்தாங்க எனக்கு. அந்த படத்துல செப்பல் போட முடியாது டெம்பிள் மேல, நல்லா வெயில், நிக்க முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா அந்த கிரீடம் அந்த ட்ரெஸ்ஸிங்க ஒரு இது, பிளஸ் அம்மன் கிட்ட போடும் போதே அந்த ஒரு அம்மன் நமக்குள்ள இறங்கின மாதிரி ஒரு ஹெவி ஃபீலிங் இருக்கும். அந்த டைம்ல உண்மையிலே பயமா இருக்கும். நாங்க ரொம்ப பக்தியா நான்வெஜ் சாப்பிட்றது கிடையாது, ரொம்ப அது என்ன சாமி நினைச்சிட்டு அந்த என்ன கொடுப்பாங்க மஞ்சள் தண்ணீர், அது குடிக்க சொல்லுவாங்க எல்லாம். அந்த எலுமிச்சம்பழம் கையில வச்சுட்டு ரொம்ப பயபக்தியோட நடிச்சிருக்கோம். ஸோ பொட்டம்மன் பண்ணும்போது அதுல வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ரோல் நீங்க பார்த்துருப்பீங்க. இறந்ததுக்கு அப்புறம் அதுக்குள்ள ஒரு நெகட்டிவ் பவர் வந்ததுக்கு அப்புறம். ஸோ அது எல்லாமே ஒவ்வொரு படம் எனக்கு டிஃப்ரெண்டா இருந்ததுனால, அது அந்த மாதிரி பண்ணிட்டே வந்ததுனால ஆர்டிஸ்டா எனக்கு ஒன்றும் பெருசா இது இல்லைன்னு பார்க்கும்போது ஆன் ஸ்கிரீன் மட்டும் ஐயோ நம்ம வில்லனா கூட நடிக்கலாமேன்னு தோணுச்சு. எனக்கு உங்களோட மல்டி ஸ்டாரர் ஃபிலிம்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஈவனா இருக்கட்டும், நீங்க உழைப்பாளி பண்ணதா இருக்கட்டும், எனக்கு மீனா அவர்களும் சொன்னாங்க, ஆக்ட்ரஸ் மீனா அவர்களும் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு கூட நாங்க. அண்ட் அவங்களுக்கு எனக்கு எந்த ஃபீச்சர் மேட்ச் ஆகாது, ஐஸும் சரி, நோஸ், ஸ்மைல் டிஃப்ரெண்டா இருப்போம். ஆனா பாக்குறவங்க வந்து கன்ஃபியூஸ் ஆவாங்க, என்ன வந்து மீனான்னு பேசுவாங்க, அவங்கள வந்து ரோஜான்னு பேசுவாங்க. நிறைய இடத்துல அது நடந்தது. சிஸ்டர் டைம்ல அந்த 2 பேரும் அந்த சிஸ்டர் ஃபீலிங்ல இருப்போம். அவங்க அப்பா வந்து எப்பவுமே சொல்லுவாங்க என் பெரிய பொண்ணுன்னு என்ன சொல்லுவாங்க. ஸோ அவங்க ரொம்ப அஃபெக்ஷனா இருந்தாங்க எங்க கூட. எனக்கு இந்த நாங்க நிறைய படம் தெலுங்கு, தமிழ், கன்னடா நிறைய படம் 2 பேர் வீரா நடிச்சிருக்கோம். வீரா வாஸ் பிளாக்பஸ்டர். தெலுங்குல கூட நடிச்சிருக்கோம், சிரஞ்சீவி சார் கூட நடிச்சிருக்கோம். கன்னடால ரவிச்சந்திரன் சார் கூட நடிச்சிருக்கோம். எல்லா சூப்பர் ஸ்டார் கூட 2 பேரும். ஆமா, நிறைய படம். ஒரு டைம்ல நீங்க 2 பேருமே தமிழ், கன்னடா, மலையாளம், தெலுங்கு, சவுத் இந்தியால இருக்க எல்லா லாங்குவேஜ் ஃபிலிம்ஸ்லயும் உங்களோட ஒரு கோல்டன் பீரியட். ஏன்னா இந்த 80s to 90s அந்த டிரான்சிஷன் பீரியட் ஒன்று இருக்கும். அந்த டிரான்சிஷன் பீரியட்ல தான் நாங்க எல்லாம் 90s, அந்த 90sல தான் அப்படியே நீங்க, மீனா, குஷ்பு,
அண்ட் அதுக்கப்புறம் குஷ்பு 80s 80s போயிட்டாங்க. ஓகே. நானும் மீனா சிம்ரான் ஜோதிகா ரம்பா ஓகே எங்க ஒரு செட்டு. ஓகே. அந்த ரீயூனியன்லாம் நடக்குதா ஜென்ரலா கேக்குறேன் அவங்க மீட் பண்றதுல? 80s நல்லா ரீயூனியன் ஆகுறாங்க. ஏன்னா அவங்க பசங்க எல்லாமே செட்டில் ஆயிட்டாங்கனால அவங்களுக்கு ஈஸியா இருக்கு. ஓகே. எங்க இதுல வந்து அந்த 95 97ல வந்தவங்களுக்கு எல்லாம் இப்பதான் கல்யாணமே குட்டி குட்டி குழந்தை. ஓகே. எல்லாம் பிஸியா இருக்கிறதுனால ரேரா மீட் பண்றோம். ஓகே. இந்த ரீஃபேஸ் ஆஃப் லைஃப்ல வந்து நான் எப்பவுமே ஆக்டிங்ல பாக்குறப்போ இப்போ சிம்ரன் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரோட பேர் அப் பண்றாங்க. ஆமா ஆமா. அண்ட் குஷ்பு மேடம் வந்து மீனா மேடம் அண்ணாத்துல ஒரு கேமியோ பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி நீங்க எல்லா பெரிய ஸ்டாரோடையும் பண்ணிட்டீங்க, விஜயகாந்த் ரஜினிகாந்த் எல்லாருமே. ஸோ இப்போ திருப்பி அகெயின் இந்த பழைய நாஸ்டாலஜிக் பேர் எல்லாம் அவங்க சினிமால ஆன் ஸ்கிரீன்ல ஒரு கேரக்டராகவும் பேராவுமே கொண்டு வராங்க. இவ்வளவு நாள் சாங்ஸ் ரீக்ரியேட் பண்ணாங்க, இப்போ ஆர்டிஸ்ட் ஃபில்மாவே கிரியேட் பண்றாங்க கேரக்டராவே. அந்த மாதிரி இருந்தா எந்த ஆக்டர் கூட எல்லாம் இந்த அமைஞ்சா நல்லா இருக்குன்ற ஒரு ஜனங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, டைரக்டர் என்ன நினைக்கிறாங்களோ அது ஓகே. எனக்குன்னு ஒரு தனி இது. ஓகே. பட் ஆனா அந்த கிரியேஷன் எப்படி பாக்குறீங்க? அதுதான் கேட்கிறேன். இப்ப இருக்க டெபியூ கிரியேட்டர்ஸ் எல்லாருமே அந்த கண்டிப்பா எவ்வளவு புது ஹீரோயின் வந்தாலும் அந்த பழைய ஹிட்ஸுக்கு வந்து ஒரு கிரேஸ் இருக்கும். இப்போ விஜய் சார் வந்து கருகரு கருப்பாய் பண்ண உடனே எல்லாருக்கும் எங்க ஞாபகம் வந்துச்சு இல்லையா? பிரபுதேவா ரோஜா தான் ஞாபகம் வந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க மறக்க மாட்டாங்க. ஸோ எங்களோட ஹிட் படம் இல்லைன்னா எங்க ஹிட் ஜோடி யாருமே மறக்க முடியாது. ஸோ அதை ரீக்ரியேட் பண்ணா கண்டிப்பா பார்ப்பாங்க, ஜனம் பார்ப்பாங்க. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக சினிமாவில் அந்த அறிவு இருக்கணும்னு சொல்லுவாங்க. சினிமாவாக இருக்கட்டும் இல்லை அரசியலாக இருக்கட்டும். ரோஜாவை அது எப்படி தனித்து காட்டுதுன்னு நினைக்கிறீங்க? எந்த மாதிரி இருக்கணும்னு சொல்றீங்க? இல்ல, ஏன்னா அந்த ஒரு சுயநலமா முடிவு எடுக்கக்கூடிய திறன் இருந்தா மட்டும்தான் சர்வை பண்ண முடியும் நான் நம்புறேன். அந்த டெசிஷன் மேக்கிங் எபிலிட்டி வந்து உங்களுக்கு செல்ஃப் டெசிஷன்ங்கிறது முக்கியம். எப்பவுமே யாரோ சொல்லி கொடுத்து செய்யறதுன்றது ஒரு டைம்ல இல்லைன்னா ஒரு டைம்ல தெரிஞ்சிடும். ஸோ இவங்களுக்கு வந்து அவ்வளோ கேலிபர் இல்லை. இவங்க வந்து யாரோ சொல்றாங்க, யாருக்கிட்ட கேட்டு சொல்றாங்கங்கிறது எப்போ தெரியும் உங்களுக்கு? திடீர்னு ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம வந்து யாரையும் கேட்க முடியாத சூழ்நிலை திடீர்னு மாட்டிட்டு பேசுவோம்ல, அப்போதான் வெளியே வந்துடும். ஓகே. ஸோ அது வந்து நம்ம முதல்ல இருந்தே நம்ம என்ன ஒர்க் பண்றோமோ அதுல வந்து ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டா பெட்டர். போகும்போது தெரியலன்னா பரவாயில்ல, போனதுக்கு அப்புறமாவது கண்டிப்பா அது மேல ரிசர்ச் பண்ணணும். கிரேட். ரொம்ப அழகான வார்த்தை சொன்னீங்க, ரிசர்ச் பண்ணணும் கண்டிப்பா. அண்ட் எனக்கு உங்க லைஃப்லயே வந்து ஒரு யூனிவர்சல் மேஜிக் ஒன்று இருக்கு. அப்பா சினிமா ஆசைப்பட்டாரு, அப்பா கிடைக்கல, ரோஜா படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, ஆனா ரோஜா கிடைக்கல, பொண்ணு கிடைக்கல. இப்ப பொண்ணு என்ன ஆசைப்பட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி அச்சீவ் சம்திங், ஒரு பெரிய விஷயம் பண்ணிருக்காங்க இந்தியன் யூனிவர்சிட்டியிலே. ஹையஸ்ட் டிஸ்டிங்ஷன்ல. யா. ஸோ இப்போ இந்த 3 ஜெனரேஷனோட லைஃப் பாக்குறப்ப என்ன தோணுது உங்களுக்கு? இன்னைக்கு ஒரு அகாடமிக்ல பொண்ணு அச்சீவ் பண்றது, ஹவு டு யூ ஃபீல் அஸ் அ மதர்? ஆனா அன்ஷுக்கு முதல்ல சின்ன வயசுல இருந்து படிப்பு மேல ரொம்ப ஆர்வம். ஸோ இதுல நானும் செல்வா எதுவும் செஞ்சதில்லை. நார்மலா பசங்க படின்னு சொல்லுவாங்க அப்பா அம்மா. நாங்க அது மாதிரி இது வரைக்கும் எப்பவுமே சொன்னதில்லை. அவங்களே அது சொல்றதுக்கு முன்னாடி கரெக்டா சின்ன வயசுல இருந்து கூட ஸ்கூல்ல எப்பவுமே அவங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டே இருக்காங்க. அவங்க என்ன படிக்கணும்னு அவங்களே சூஸ் பண்ணிக்கிட்டாங்க, அதுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணோம். அவ்வளவுதான். அவங்களோட ட்ரீம்ஸ் அவங்களே சேஸ் பண்ணிருக்காங்க, சக்சஸ்ஃபுல்லா முன்னுக்கு போறாங்க. ஆனா பையனை வந்து நான் தான் படிக்க சொல்லுவான். ஏன் அவன் வந்து ஜாலி டைப்பு. ஏமா நீங்க சம்பாரிச்சு வச்சிருக்க, இதுக்கு மேல நான் என்ன சம்பாதிக்கணும்னு? அப்படி இல்லடா, உனக்குன்னு ஒரு தனி மரியாதை இருந்தாதான் நாளைக்கு சொசைட்டில உனக்கு ஒரு மரியாதை. அப்பா அம்மா இருக்கிறவருக்கு தான் ரோஜா பையன் இல்ல செல்வமணி பையன் உனக்கு மரியாதை கொடுப்பாங்க. நாங்க இல்லைன்னா உனக்கு அந்த இது போயிடும். ஸோ கண்டிப்பா உனக்குன்னு ஒரு படிப்பு இருக்கணும். அதுக்கப்புறம் நீ என்ன ட்ரீம் பண்றியோ அது சக்சஸ் பண்றதுக்கு நீ உழைச்சு வரணும். அவருக்கு சொன்னா அது அவன் ஃபாலோ பண்றான். ஏன்னா நிறைய செலிபிரிட்டிஸோட பசங்க தடுமாறுறத நம்ம பார்க்கலாம். ஆமாமா. ஏன்னா அந்த கம்ஃபர்ட் லைஃப்ல இருந்து திடீர்னு வந்துட்டு அவங்களால ஸ்டாண்ட் பண்ண முடியல. ஸோ அதுல வந்து நாங்க முதல்ல இருந்து ரியாலிட்டி லைஃப் ரியலா எப்படி இருக்கும்ங்கிறது நாங்க காமிச்சிட்டே வரோம். ஓகே. கமிங் டு ஃபில்ம் மேம், இதுல காமெடி கேரக்டர் சுதாகர், அந்த கோபி வந்து லைக் இன்னைக்கு இருக்க யங் ஜெனரேஷனுக்கு ஒரு கவுண்டமணி வடிவேலு அந்த பெங்களூர் பாபா. பட் எங்க வந்து ஒரு ரூல் பண்ணிட்டு இருக்காங்க
சோஷியல் மீடியால இன்னைக்கு ஒரு அவங்க இல்லாத மீம் டெம்ப்ளேட்டே கிடையாது. ஆமா ஆமா. இந்த அடுத்த ஜென்ரேஷன் ஆஃப் கமெடியன்ஸ், ஏன்னா இப்ப நீங்க உங்க கூட இந்த டைம்ல இருந்த கமெடியன்ஸ் எல்லாருமே கவுண்டமணி சாரா இருக்கட்டும், இல்ல வடிவேல் சாரா இருக்கட்டும், எல்லாருமே கோவை சார் படம் பண்ணிருக்கோம், தெலுங்கு அண்ட் தமிழ். ஓகே. ஸோ இந்த அடுத்த ஜென்ரேஷன் ஆஃப் கமெடியன், எஸ்பெஷலி கோபி மாதிரியான ஒரு யங் டேலண்ட் எல்லாம் இன்னைக்கு சினிமா ரூல் பண்றப்போ ஹவு டு யூ ஃபீல்? சந்தோஷமா இருந்துச்சு. அண்ட் அவருக்கு ஒரு ரொம்ப நல்ல கேரக்டர் இந்த படத்துல வந்து நீங்க எதிர்பார்க்க முடியாது, ஃபைனல் ட்விஸ்டோட இருக்கும். ஓகே. நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களோட காஸ்டியூம், அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. கிரேட். ஏன்னா நாங்க விவேக் சார் கூட பண்ணும்போது, விவேக் சார் கூட அவரே அந்த டயலாக்ஸ் எல்லாம் ரொம்ப கிரியேட்டிவா பண்ணுவாரு. கவுண்டமணி சார் தெரியும் உங்களுக்கு, அந்த செந்தில் பேரு. அண்ட் வடிவேல் சார் வந்து அது அவரோட ஸ்டைலு. அதே மாதிரி கோபி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலு. ஓகே. ஆனாலும் சூப்பரா இருக்கும் இந்த படத்துல அவரோட கேரக்டர். ஏன்னா நிறைய சோஷியல் மீடியால அப்ரிசியேஷன் போஸ்ட் பார்க்க முடியுது. ரொம்ப நாளா கஷ்டப்பட்டவங்க இன்னைக்கு சான்ஸ் கிடைக்கிறாங்க. இவர் வந்து நிறைய அந்த காமெடி மேடையில பேசுறது நான் இப்போ ரீசெண்டா பார்த்துருக்கேன். நான் அதுக்கு முன்னாடி நடிக்கும் போது எனக்கு தெரியல அவர் பத்தி. ஓகே. நான் ஷார்ட்டுக்கு வருவேன், சொல்லிட்டு என்னோட கேரக்டர் பண்ணிட்டு போவேன். அப்புறமா சும்மா அந்த ஃபோனில் பார்க்கும் போது பார்த்துருந்தேன் நிறைய இது. ஓ இவ்வளோ கிரேஸி இருக்கு, அதுக்கு தான் இவ்வளோ மெயின் கேரக்டர் வச்சிருக்காங்கன்னு நினச்சேன் நான். நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, விகடன் இன்டர்வியூலேயே சொல்லியிருந்தீங்க, அனலிட்டிக்கல் ப்ராசஸ் ஏன் உங்களுக்கு நாலேஜ் அவ்வளோ ஸ்ட்ரென்த்தான இருக்குது அப்படின்னா, பவன் கல்யாண் அவர்கள் வந்து பொலிட்டிக்கல்னு வந்துட்டா சினிமா வாய்ப்பு எடுக்கக்கூடாது, ஷூட்டிங் போகக்கூடாது, இதை வந்து நீங்கள் இன்னைக்கு இருக்க சிஎம்மாக இருக்க வரைக்கும் அட்வைஸாகவே பண்ணீங்க. ஆனால் அது கடைசியில் பார்த்தா அரசியல் ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்ச் நடந்தது, இன்னைக்கு அது நிகழ்ந்திருக்கு. ஹவு டு யூ ஃபீல்? ஒரு ஜென்ரலாக ஒரு ஆக்டராக இருக்கவங்க பொலிட்டிஷியனாக இருக்கவங்க பொலிட்டிஷியனாக மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா இப்போ நீ சினிமாவில் இருக்கும்போது உன்னை பாலிடிக்ஸ் வர சொல்லி யாரும் கூப்பிடல, நீயா தான் வந்திருக்கு. ஸோ எனக்கு வந்து ஒரு ஃபேம் கொடுத்துருக்காங்க, ஒரு நேம் கொடுத்துருக்காங்க, நம்ம அவங்களுக்காக நல்லது செய்யணும்னு நீ பாலிடிக்ஸில் வரேன்னு சொல்லும்போது அதுக்கு 100% நீங்கள் வந்து கீப் அப் பண்ணணும். நீ இங்கே வந்து ஷூட்டிங் பண்ணுறன்னா அப்போ எதுக்கு வரீங்க? ஓகே. பாலிடிக்ஸ் வந்து இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு இது. ஒரு சினிமாவில் வந்து ஒரு சின்ன ஃப்ளாப் ஆனால் ப்ரொடியூசர் மட்டும்தான் நஷ்டம். மற்றவங்க யார் ஆர்டிஸ்ட்டுக்கு நஷ்டம் இல்லை, டெக்னீஷியனுக்கு நஷ்டம் இல்லை, அவங்களோட சம்பளம் அவங்களுக்கு வந்துடும். ஆனால் பாலிடிக்ஸில் வந்து உன்னை நம்பி ஓட்டு போட்டவங்களுக்கு நீ எதுவுமே செய்யலைன்னா அவங்க லைஃபே 5 years போயிடும், 0 ஆகிடும். படிக்கிற பசங்களுக்காகட்டும், லேடிஸ்க்காகட்டும், ஃபார்மர்ஸ்க்காகட்டும், எல்லாரும் நஷ்டமாயிடும். அப்போ நீ எவ்வளோ கரெக்டாக இருக்கணும். ஸோ அதுதான் நான் விஜய் சார் வரும்போது கூட அதுதான் சொன்னேன், நீங்கள் வந்தால் ஜனங்களுக்கு நல்லது செய்யணும்னு சினிமா பக்கத்தில் வச்சுட்டு வந்து ஃபுல் டைமாக பண்ணாதான் நாளைக்கு உங்களுக்கு மதிப்பு இருப்போம். எனக்கு கிரேஸாக வந்துட்டீங்க ஒரு கிரேஸில். ஸோ நம்பிக்கையோட உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த நம்பிக்கை சஸ்டெயின் ஆகணும்னா இந்த 5 years உங்களோட ஜெர்னி தான் அவங்க பார்ப்பாங்க. ஆனால் எங்களுக்கு தெலுங்குல என்ன ஆயிடுச்சு, பவன் கல்யாண், சிரஞ்சீவி சார் 2 பேருமே நாங்கள் இனிமே நடிக்க மாட்டோம், பாலிடிக்ஸில் நாங்கள் ஜனங்களுக்காக தான் வரோம்னு சொன்னீங்க. அங்கே வந்து 18 seat வந்தோடனே சிரஞ்சீவி சார் பார்ட்டியை காங்கிரஸில் மெர்ஜ் பண்ணிட்டு மறுபடியும் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் வந்து பார்ட்டி வச்சு எலெக்ஷனே பண்ணாமல் இவர் ஷூட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னை வந்து ஜெயிக்க வைக்கலான்னு இப்போ லாஸ்ட் எலெக்ஷன் கெஞ்சி எல்லாரையும் ஒரு வாட்டி என்னை ஜெயிக்க வைங்க, நான் மாற்றம் காமிக்கிறேன்னு சொன்னீங்க. ஆனால் ஜெயிச்சு டிப்யூட்டி சிஎம் ஆகி கூட இன்னும் ஷூட்டிங்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் கூட கான்ஸ்டன்சிக்கு போகிறதோ, ஒரு இஷ்யூ நடக்கும்போது நீ வந்து அந்த பார்ட்டியில் ஒரு என்ன சொல்லுவாங்க, டிடிபி பிஜேபி இவங்க சேர்ந்து கண்டெஸ்ட் பண்ணும்போது சிஎம் தப்பு பண்ண நீ கேட்கணும் இல்ல, நீ உனக்கு அது இல்லாம நீ ஹைதராபாத்ல உட்காந்து ஷூட்டிங் பண்ணிட்டா என்ன அர்த்தம்? அந்த மாதிரி ஆள்னால கெட்ட பேர் வருது, விஜய் சார்னால நல்ல பேர் வருது சினிமா இண்டஸ்ட்ரிக்கு. இல்லைன்னா இந்த சினிமாக்காரங்க இப்படின்னு சொல்லிடுவாங்க. அதான் எனக்கு ரொம்ப கஷ்டம். அடே எல்லாரும் கெட்டவங்க கிடையாது, எல்லாரும் நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. அவங்கவுங்க மரியாதை அவங்களுக்கு கொடுங்கடா, யாரையோ பார்த்து எங்களை ஏன் திட்டுறீங்கன்னு நான் நினைப்பேன். நீங்க அதை சொல்லி நீங்க ஒரு டைம் இமோஷனல் ஹர்ட்டா இருந்தது. ஏன்னா சினிமாலயாவது பாவப்படுவாங்க, அரசியல்ல பாவம் கூட பார்க்க மாட்டாங்க. ஷோ இன்னும் அந்த என்னன்னா இப்படி நோண்டி புண்டாக்கிட்டு அது மேல வந்து காரத்தூள் போடுவாங்க. சினிமால இருந்து நம்ம பாலிடிக்ஸ் போனா அந்த ஒரு ஜெலஸ் இருக்கும் சினிமா ஆர்டிஸ்ட் மேல. உனக்கு விஜய்க்கு எவ்வளவு கிரேஸ் இருக்கோ, இப்போ கோபிக்கு அதே கிரேஸ் இருக்கும். கிரௌட்ல வரும்போது இஷ்டப்படுவாங்க. கிரேஸ்னா அந்த வேரியேஷன் இல்லை, அந்த லவ் நான் சொல்றேன். ரொம்ப இப்போ அவர் வந்த உடனே எங்கிட்ட பேசுறவங்க அவங்க கிட்ட போய் பேசுவாங்க இல்ல, அந்த லவ் அப்படியே டிராவல் ஆகும். பாலிடிக்ஸ்ல அது இல்ல, நாங்க வந்த உடனே அவங்கள எல்லாம் தள்ளிட்டு எங்க கிட்ட வந்துருவாங்க இல்லையா, மைக் எடுத்துட்டு. அது அவங்களுக்கு வந்து ஈகோ ஹட் ஆகும் பாலிட்டிஷியன்ஸ்க்கு. ஸோ அதனால எப்பவுமே அவங்க எல்லாம் ஒன்னாயிடுவாங்க.
ஓகே பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் ஒன்னாயிட்டு சினிமால இருந்து வந்த அவங்கள வந்து டார்கெட் பண்ணுவாங்க. அது ஸ்டில் இன்னைக்கும் நடக்குது, எனக்கும் நடக்குது, இங்கேயும் சிஎம்க்கு நடக்குது. நீங்க பார்த்துட்டே இருப்பீங்க. எல்லாருமே நீங்க social media ல அவங்க பண்ண நல்லது பத்தி யாரும் பேச மாட்டாங்க. அவங்க வந்து உண்மையில நாங்க கெட்டது பண்ணா சொல்லுங்க, நாங்க மாத்திப்போம். தெரியாம பண்ணிருந்தா, தெரிஞ்சு பண்ண யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அது இல்ல, எது பண்ணாலும் திட்டுறதுக்குன்னு ஒரு பேட்ச் இருக்கும், அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஓகே. ஸோ இது வந்து அவங்க நினைப்பாங்க திடீர்னு வந்துட்டாங்க ஆயிட்டாங்கன்னு நினைப்பாங்க. திடீர்னு வரலாம். கடந்த காலம் நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில ஜனங்களுக்கு அது கூட ஒரு சேவை தானே, ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறோம். அவங்களோட சேட்னஸ் கவலையை மறந்து 3 மணி நேரம் screen ல கிளியர் பண்ணி ஒரு உட்கார்றாங்க. சந்தோஷத்தை கொடுக்குறோம். ஸோ அங்க பட்ட கஷ்டத்துக்கு இங்க பலன் வந்தது. நீங்க இங்கே கஷ்டப்பட்டீங்க, நாங்க அங்கேயும் கஷ்டப்பட்டோம், அந்த பலன் இங்க எடுக்கிறோம். சூப்பர் வேலிட். அது நான் அனுப்ப மாட்டாங்க. திடீர்னு வந்தாங்க திடீர்னு ஆயிட்டாங்க, திடீர்னு எப்படி ஆக முடியும்? ஓகே. பார்த்துட்டு தான் இருக்கோம். அன்பே டயானாவோட டைரக்டர் பாரி, ஏன்னா அவர் முன்னாடி ஃபர்ஸ்ட் படம் எடுத்தது ஆமா ஆமா ஜமா. அது மாதிரி ஜமா வந்து கிராஃப்ட் பேஸ்டு ஃபில்ம். அன்னைக்கு இருக்க கூத்து கலைஞர்கள் பத்தியும் ரொம்ப யதார்த்தமா, ஏன்னா சினிமாவும் சரி பேச வேண்டிய அரசியல்ல தன் கூத்து கலை மூலமா பேசியிருந்தாரு. இப்போ அன்பே டயானாலையும் ஒரு பொலிட்டிக்கல் சட்டரை தாண்டி ஒரு காசு சட்டை எடுத்திருக்கான்னு தோணுது. அவரோட டைரக்ஷன் அண்ட் ஆக்டிங் பத்தி ஒரு சில வார்த்தைகள். எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க ட்ரெய்லர் ரிலீஸ் அன்னைக்கு. ஜமாக்கு இதுக்கு பார்த்தா டோட்டல் கான்ட்ராஸ்ட் ஸ்டோரி. எப்படி ஒரு டைரக்டருக்கு ஒரு ஜோனர் இருக்கும். இந்த டைரக்டர் இப்படிதான் எடுப்பாங்க. விக்ரமன் சார்னா இப்படிதான், மணிரத்னம் சார்னா இப்படிதான், செல்வமணி சார்னா இப்படி இருக்கும், சங்கர் சார் அவங்க ஸ்டைல் தெரிஞ்சிடும், அவங்களோட பேட்டர்ன் தெரியும். ஆனா இவர் பார்த்தா அப்படியே டோட்டல் கான்ட்ராஸ்டா வந்தது எல்லாருக்கும் ஆச்சரியம். அண்ட் நான் எப்படி இதுல நடிச்சிருக்கேன்னு அது ஒரு எல்லாருக்கும், ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நடிக்கிறேன்ல. அதுக்கு ட்ரெய்லர் அழகா வச்சிருந்தாங்க. ஆமாமா, நகைச்சுவை திங்கள், காதல் செவ்வாய், காவிய புதன், அதிரடி வியாழன், சூப்பரா பண்ணிருக்காங்க. அந்த நாஸ்டாலஜி மெமரியில ரோஜாவும் அது காவிய புதன் வந்தோடனே ரைட் ஓகே இட் வர்க்ஸ் அப்படின்னு தோணுது. கண்டிப்பா அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரியும் இது ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட். ஒரு ஃபேமிலி எப்படி இருக்கணும், அதுல சந்தோஷம் சேட்னஸ் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். ஆனா அதை தாண்டி எப்படி அந்த ஃபேமிலி டெசிஷன் எடுத்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவா இருந்து அந்த நீங்க சொன்ன அந்த பாயிண்ட் எப்படி தாண்டுவாங்கங்கிறது அது ஒரு ஃபன்னியான வேல, லைட்டர் வேல சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இனி திரைப்படங்கள்ல பார்க்கலாமா? கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே. டைரக்டர்ஸ் எனக்காக கதை எழுதுனா கண்டிப்பா நான் நடிப்பேன். ஓகே. அடுத்து என்ன படம் சைன் பண்ணிருக்கேன்? லெனி பாண்டியன் நெட் ரிலீஸ் அது முடிஞ்சு. ஆமா 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 சொல்றேன். இது அன்பே டயானாக்கா இருக்கட்டும். அதே சமயம் நீங்க ஒரே ஒரு கேள்வியோட இந்த கவனேஷன் முடிச்சலாம் நினைக்கிறேன். ஒரு பாயிண்ட்ல தமிழக அரசியலுக்கு வர வேண்டிய நீங்க கேட்டப்போ முடியாதுன்னு சொன்னீங்க. அது காரணம் என்னன்னா அங்க ஜெயிச்சுட்டு வாங்க அப்பதான் கரெக்டா இருக்கும்னு சொன்னீங்க. இப்ப அங்க ஜெயிச்சாச்சு. நீங்க தமிழ்ல இன்னைக்கு எதிர்பார்க்கலாமா? ஏன்னா ஒரு சில ஆக்டர் மட்டும்தான் தே ஹாவ் சம் லீடர்ஷிப் ஸ்கில். லைக் அதுக்கு பிரைமரி எக்ஸாம்பிளா ஜெயலலிதா அவர்கள் இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்ப குஷ்பு அவர்களும் அரசியலையும் இருக்காங்க, ஆக்டரும் இருக்காங்க. இப்ப ரோஜா அவர்களும் அந்த அந்த கேப்பபிலிட்டி உள்ள ஒரு ஆள். தமிழக அரசியல் எதிர்பார்க்கலாம். நான் முதல்ல சொல்லிட்டேன்ல, நான் ஆக்சுவலா லாங்குவேஜ் பத்தி கூட ஒரு நல்ல ஸ்போக்ஸ் பர்சனா இருக்கணும், இல்ல ஒரு இது பண்ணணும்னா அந்த பேசிக் அந்த இது இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப நான் ஆந்திரா பொண்ணுனால எனக்கு ஆந்திரா பாலிடிக்ஸ் மேல ஒரு கிரிப் இருக்கு, அண்ட் லாங்குவேஜ் மேல ஒரு கிரிப் இருக்கு. ஓகே. கலச்சூழல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ரூட்டடா எல்லாமே தெரிஞ்சாதான் நம்ம ஏதாவது செய்ய முடியும். சும்மா ஷோ பீஸா அப்படி ஸ்டைலா வந்து போறதுன்னா நம்மளால முடியாது. வந்தா ஆழமா அதுக்கு ஒர்க் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இங்க வரும்போது எனக்கு அது பண்ண முடியுமா இல்லைன்னு தெரியல. அந்த லாங்குவேஜ் ஏன்னா இங்க இருக்கிற சூழ்நிலை கூட எனக்கு சென்னையில இருக்கிறதுனால சென்னையில தெரியும், மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல என்ன ப்ராப்ளம் எப்படி அதெல்லாம் கூட தெரியாது இல்லையா. ஸோ நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க, செய்யறாங்க, செய்யட்டும். சூப்பர். ஏன்னா கள அரசியல் என்னங்கறத புரிஞ்சு வச்சிருக்கீங்க, களம் என்னன்றத புரிஞ்சு வச்சிருக்கீங்க. கண்டிப்பா எங்களோட சப்போர்ட் ஆந்திரால என்ன வேணாலும் நம்ம ஆளுங்க யார் கேட்டாலும் நான் செஞ்சுட்டே இருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டுல ஆந்திராவுக்கு என்ன வேலை இருந்தா நான் யாரை கேட்டாலும் எல்லாரும் எனக்கு பண்ணி கொடுக்குறாங்க. அதனால இப்போ இங்க அங்கேருந்து இங்க வர தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நான். சூப்பர். we happy to see you again on screen. நான் ஆந்திரால பண்ற எல்லா போராட்டங்கள் தமிழ் பேப்பர்ல வரும். ஸோ நான் இந்த என்ன சொல்லுவாங்க லிக்கர் மேல பண்ணது, நிறைய அந்த விலைவாசிகள் பத்தி பண்ணது, 20 வருஷமா நான் பண்ற எல்லா போராட்டங்கள் எல்லாம் தமிழ் பேப்பர்ஸ்ல வந்தது. ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு வந்து இங்க ஃபைட் பண்ற விமன் இல்லைன்னு அப்போ ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது கூட கேட்டாங்க என்ன. ஸோ செல்வா தான் சொன்னாரு, நீ அங்க ஸ்டார்ட் பண்ண, அங்கேருந்து இங்க வந்து அங்க தோத்துட்டு ஓடி போயிட்டாங்க சொல்லுவாங்க, ஜெயிச்சு காட்டு, நீ ஜெயிச்சா எப்படி இருக்குன்னு
பண்ணிக்காட்டுன்னு சொன்னாரு. அது 100% பண்ணியிருக்கேன். சூப்பர். யூ ஹாவ் த கிரேட் ஐடியேஷன்ஸ் அண்ட் அதே மாதிரி ஒரு டெசிஷன் மேக்கிங் ஸ்கில், லீடர்ஷிப் ஸ்கில்லையும் பார்க்க முடியுது. அதை தான் நீங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. தொடர்ந்து தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் கண்டிப்பா உங்க எல்லாரோட ஆசீர்வாதம். கண்டிப்பாக மக்கள் தொடர்ந்து இது ரோஜா வரவேற்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட்.